சார் குட் மார்னிங். Good morning, sir. குட் மார்னிங். குட் மார்னிங். Good morning, sir. மெசேஜ் நீங்க சூப்பர் சார், எக்ஸலண்டா இருந்ததுங்க. நமக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு நம்ம கம்பெனி கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒருத்தர் யாரோ ஒரு கடவுள் மாதிரி ஒரு தூதர் தான் வந்து நமக்கு இந்த வாய்ப்பை தர்றாங்க, மேடம் சொன்ன மெசேஜ் மூலியமா. அதனால இன்னைக்கு இந்த மெசேஜ் நாம ஒரு விபூதியோ துளசி இலையோ நம்ம பத்திரமா நம்ம சாமி கொடுத்த இறைவன் கொடுத்ததுன்னு ஒரு நம்பிக்கையை நாம வாங்கி யூஸ் பண்றோம், வாங்கி நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அதையே நம்ம கொடுத்த இந்த வாய்ப்பை நம்ம கொடுத்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தல, ஏதாவது நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத வந்து தெளிவா சொன்னாங்க மேடம். இதை நம்ம வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டா நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை சக்சஸா நடக்குங்கிறத எனக்கு எனக்கு புரிஞ்சது சார். இன்னைக்கு மெசேஜ் எனக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. 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 குட் மார்னிங் சார். ஜெகதீஷ் வாணியம்படி. குட் மார்னிங் சார். ஒரு வாரமா கிடைக்காத சார். ஏன்னா மேடம் சொன்ன மாதிரி கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் இந்த வெஸ்டேஜா நினைக்கிறோம். கண்டிப்பா இதன் மூலியமா நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ஆனந்தமா ஆரோக்கியமா இருக்கும் போது அதை வந்து கெட்டியா அந்த குரங்கு பிடிக்கிற மாதிரி கெட்டியா பிடிச்சிக்கணும் சார், விடவே கூடாது. ஏன்னா அப்பதான் வாழ்க்கையில நம்ம முன்னேற முடியும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். குட் மார்னிங். குட் மார்னிங். இவங்க பேசினது எல்லாமே வந்து பள்ளி குழந்தைகளுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்வையில பட்டாலும் அது நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் எந்த அளவுக்கு அது வந்து ஊர்ஜிதமா நமக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிறத அந்த பள்ளி குழந்தைகள் இடத்துல நம்மளை வச்சு பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய செய்தி இன்னைக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த எப்படி இறைவனுடைய பிரசாதத்துக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்கும்போது இறைவன் கொடுத்த அந்த வாழ்க்கை இதை எந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டு போகணும். அதே மாதிரி இன்னும் கூட இவ்வளவு வயது முதிர்ந்து இருக்கிறவங்களும் கூட அந்த குரங்கு பிடிச்சி ஆட்டோமேட்டிக்ல வந்து கையை எடுக்க முடியாம மாட்டிக்குதோ, இன்றைக்கும் ஏதோ ஒரு பழக்க வழக்கங்கள், ஏதோ ஒரு நம்ம ஆற்றலை வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு எங்கேயோ ஒரு கணினிக்குள்ளேயோ அல்லது மொபைலுக்குள்ளேயோ இன்னைக்கே சிக்கிட்டு இருக்கிற பெரியவர்களே நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த எண்ண ஓட்டங்களை மாற்றி எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், நம்ம எதை செஞ்சா நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பா மாற்ற முடியும் அப்படிங்கிற சில விஷயங்களுக்கு மாறிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையும் மிக சிறப்பாக மாறும்னு சொல்லி இந்த நேரத்துல பதிவு பண்றேன் சார். நன்றி சார். நன்றி. நன்றி. வேற யாராவது? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். அந்த கடவுள் துளசி தலை இது இலை அப்புறம் பூவு எல்லாமே நம்ம பத்திரப்படுத்துற மாதிரி நம்ம வாழ்க்கையில அந்த மாதிரி கடவுள் நம்மளுக்கு கொடுத்த வரப்பிரசாதம் அதை நம்ம பத்திரப்படுத்துறதில்ல, கேர்லெஸ்ஸா விட்டு ஐயோ போன பின்னாடி ஐயோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படுறோம். அது இருக்கும்போதே அதை நம்ம பயன்படுத்தல. அது ரொம்ப பிடிச்சதுங்க சார். உண்மையிலேயே இது நான் கரெக்டா மெயின்டைன் பண்றேன் சார். அது ரொம்ப பிடிச்சதுங்க சார் எனக்கு. அதே மாதிரி ஒரு ஒரு கார்ல வந்து வரும்போது டாக்டர் காப்பாத்தின டாக்டர் ஒருத்தர் இருந்தாரு. ஒரு நோயாளி இருந்தாங்க. அவங்க தோழனோ தோழியோ இருந்தாங்க. இப்போ அவங்க 2 பேருமே கார்ல வரணும், ஒருத்தர் தான் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு தோழன் கூட போனாலும் தோழி கூட போனாலும் பத்திரமா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு 2 பேரும் இறங்கிட்டு ஒரு நோயாளியும் ஒரு டாக்டரையும் அமுச்சு விட்டது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க சார் அந்த விஷயம். அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும் நம்ம கிடைக்கும் போது அதை யூஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு அதை எனக்கு உண்மையிலேயே ரொம்ப புரிய வச்சுச்சு. உண்மையிலேயே இதுபடி நான் கண்டிப்பா நடப்பேன் சார். தேங்க்யூ சார். வாய்ப்புகள் கிடைக்கும் போது சந்தர்ப்பங்கள் வரும்போது அதை புத்திசாலித்தனமா நம்ம எப்படி கையாளுறோம். ஆமாங்க சார். இன்னைக்கு வந்து அவங்க அழகா சொன்னாங்க, 10th 11th 12th இந்த 3 வருஷமும் படிக்கும் போது நாமளும் எல்லாருமே அதை படிச்சு வந்திருப்போம். அந்த நேரத்துல நமக்கு வந்து அந்த டீச்சர்ஸ் மேலையும் அந்த பேரண்ட்ஸ் நம்மளுடைய அப்பா அம்மா மேலையும் நமக்கு ரொம்ப கோபமும் வெறுப்பும் வரும்.
எப்பவும் படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு +2 முடிச்ச பிறகுதான் காலேஜ் அட்மிஷன் போகும்போது தான் நினைப்போம் 10th நல்ல மார்க் வாங்கியிருந்தா நம்ம நல்ல குரூப் எடுத்து படிச்சிருக்கலாம். +1 +2ல நல்லா ஒழுங்கா படிச்சிருந்தா இன்றைக்கு நல்ல குரூப் நல்ல காலேஜ் நமக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்போம். பண்ணிருக்கீங்களா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா சார். அப்ப அந்த மாதிரி ஃபீல் பண்ணி அப்புறம் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா திரும்ப 10th எழுத முடியாது, திரும்ப +2 எழுத முடியாது. அதே மாதிரிதான் ஸ்டார் குரூஸ் கப்பல்ல போகணும் அப்படின்ட்டு எல்லாரும் முடிவு பண்ணோம். ஆனா சுவிட்சர்லாந்து போகணும்னு முடிவு பண்ணோம். ஆனா எத்தனை பேர் போனோம்? இல்ல, போலாம் நம்ம. திரும்ப அந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிட்டோம்? நமக்கு கிடைச்ச வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிட்டோம்? நம்ம திரும்ப இப்போ சுவிட்சர்லாந்து எல்லாமே எல்லாம் இது யார் யார் ரெஜிஸ்டர் பண்ணுமோ ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிஞ்சாச்சு. ஆனா இப்போ நம்ம ஃபீல் பண்றோம், ஒழுங்கா பண்ணியிருந்தா சுவிட்சர்லாந்து போயிருக்கலாமே. ஃப்ரெண்ட்ஸ், இப்பவும் சொல்றேன், லண்டன் போறதுக்கான வாய்ப்பு உங்க முன்னாடி தெளிவா இருக்குது. இது எல்லாருக்குமான வாய்ப்பு. கம்பெனி நீ தான் வரணும், நீ உயரமா இருக்க நீ வா, நீ வெள்ளையா இருக்க நீ வா, நீ கருப்பா இருக்க நீ வான்னு கம்பெனி யாரையும் கூப்பிடல. எல்லாருக்கும் ஓப்பனா கொடுத்துருக்குறாங்க. யார் யாரு சரியான பயிற்சியும் முயற்சியும் செய்யறாங்களோ அவங்க எல்லாம் ஜெயிக்கிறாங்க. பயிற்சி எடுத்துட்டு அந்த பயிற்சியை சரியா யார் யார் அப்ளை பண்றாங்களோ அவங்க எல்லாம் ஜெயிக்கிறாங்க. இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. எங்கெங்க பயிற்சி நடக்குதோ, எங்கெங்க நமக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்குதோ, வெஸ்டீஜை பற்றி அறிவு எங்கெங்க கிடைக்குதோ எல்லாரும் போய் அந்த அறிவை எடுத்துக்கலாம். இங்கதான் வரணும் அங்கதான் வரணும், யாரையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. இன்னைக்கு இது ஏற்காடு புட் கேம்ப் எத்தனை பேர் புக் பண்ணிருக்கீங்க? 4000 ரூபாய் சார். 4 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு 4000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதா சார்? நான் புக் பண்ணிருக்கேன். குட். 4 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு 4000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா என்ன? அங்க கிடைக்கக்கூடிய பயிற்சி, அங்க கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், அங்க கிடைக்கக்கூடிய நட்பு, இது எல்லாமே உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு வரும். இப்போ சுதாகர் சாரோ இல்ல ஃபரூக் சாரோ மற்ற நண்பர்களோ அங்க வந்து கொடுக்கக்கூடிய பயிற்சி, அப்ப அந்த பயிற்சியை நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெற்றி, அந்த வெற்றிக்கு எத்தனை ஆயிரம் கொடுத்தாலும் வராதுங்க. வாழ்க்கையில 4000 ரூபாய் நம்ம செலவு பண்ணவே இல்லையா? அப்போ கம்பெனி ஒரு விஷயத்த நடத்துறாங்க அப்படின்னா நிச்சயமா அதுல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி நமக்கு கிடைக்கும். அந்த பயிற்சிகள்ல உட்கார வச்சவங்க உட்கார்ந்தவங்க தான் இன்னைக்கு பெருசா ஜெயிச்சிருக்கிறாங்க. கிரேட் கிரேட் மேடம். ஸோ அடுத்தது விஎல்சி, இன்னைக்கு பெங்களூர்ல நடக்கக்கூடிய விஎல்சி, அதுவும் அதே மாதிரிதான். என்ன லாங்குவேஜ் தான் கேட்கறாங்க. ஆனா அங்க தமிழும் நடக்கும், இங்கிலீஷும் நடக்கும், கன்னடாவும் நடக்கும். 3லையுமே பண்ணுவாங்க. மெஜாரிட்டி தமிழ் இருந்தா தமிழ்ல அதிகமான செஷன் நடக்கும். ஸோ எதுக்காக சொல்ல வரோம்னா, ஏன்னா கோவால நம்ம மேஜர் சார், ஒரு செகண்ட் சார். மேஜரா எந்த ஏரியால இருந்து மக்கள் வந்திருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி லாங்குவேஜ் அவங்க ஸ்பிளிட் பண்ணிப்பாங்க, ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா இதை வந்து நம்ம கோவால பார்த்தோம். அதாவது அவங்க ஹிந்தில பண்றான்னாங்க, நம்ம தமிழ் நம்ம நிறைய பேர் இருந்ததுனால இங்கிலீஷ்ல பண்ணுங்கன்னு கேட்டதுனால இங்கிலீஷ்ல பண்ணாங்க. எஸ், ஸோ இதான் நடந்தது. அதனால நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா போதுங்க. அந்த 2 நாள் அங்க அழகா அங்க அட்டன் பண்ணும்போது அங்க நிறைய நாலேஜ் கிடைக்கும். ஒரு லீடரா மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒருத்தர் ஏன் விஎல்சி வந்து டைரக்டர் அண்ட் அபவ் வச்சிருக்காங்க அப்படின்னா, நீ ஒரு டைரக்டர் ஆயிட்ட, ஒரு பிரான்ச் டைரக்டர் ஆயிட்ட, ஒரு டீமை லீட் பண்ணணும். அந்த லீடர் அவ்வளவு நாள் நீ டிஸ்ட்ரிபியூட்டர், சீனியர் டிஸ்ட்ரிபியூட்டர், இப்போ பிரான்ச் டைரக்டர். கம்பெனில இருந்து ராயல்டி வாங்குறதுக்கு நீங்க தயாராயிட்டீங்க. அப்போ அந்த ராயல்டி அடுத்தடுத்த ராயல்ட்டியை வாங்குறதுக்கு கம்பெனி உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் அங்க சொல்லி தராங்க. அதான் விஎல்சி, வெஸ்டீஜ் லீடர்ஷிப் கான்க்ளேவ். அப்ப இது மாதிரி நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கு நம்மளை தயார்படுத்துறதுக்கு கம்பெனி நமக்கு சரியான பயிற்சியை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல உட்காராம இன்றைக்கு நிறைய பேர் விஎல்சி அட்டன் பண்ணாதவங்க
நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு டைரக்டர் ஆகி சில்வர் ஆகி கோல்டு ஆகி காணாம போயிட்டாங்க. ஏன்னா அதுக்கு பிறகு டீம் எப்படி வழி நடத்தணும்னு தெரியல, டீம்ல எப்படி பழகணும்னு தெரியல, டீம்ல என்னென்ன பிரச்சனைகள் வரணும்னு அவங்களுக்கு தெரியல. அப்போ அந்த பிரச்சனைகளை எப்படி கையாளணும்னு தெரியல. இன்னைக்கு நம்ம எப்படி நடந்துக்கிட்டோம், டீம்ல எப்படி நடந்துக்கிட்டா பிரச்சனை வராதுன்னு தெரியல. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்தந்த பயிற்சியில கலந்துக்கணும். விஎல்சி, புட் கேம்ப் இதெல்லாம் கலந்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே நமக்கு தேவையான விஷயம். இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் அப்படின்னா அந்த கல்யாண நேரத்துல பொண்ணுக்கு சேலை எப்படி எடுக்கணும், மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எப்படி எடுக்கணும், இதெல்லாம் எத்தனை கல்யாணத்துல பார்த்ததை வச்சு நம்ம பிளான் பண்றோம். அடுத்தது மண்டபம் டெக்கரேஷன், அடுத்தது சாப்பாடு. யாருமே அப்படி ஒரு சாப்பாடு போடக்கூடாது, அப்படி ஒரு சாப்பாடு போடணும். இப்படியெல்லாம் நம்ம சூஸ் பண்றோமா இல்லையா? அதே மாதிரிதான் வெஸ்டீஜ் வியாபாரத்துல நம்ம சிறப்பா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன பயிற்சி எல்லாம் நம்ம எடுத்துக்கணும். திரும்ப 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 இப்ப ரவிச்சந்திரன் சார் இருக்காங்க, நான் இருக்கேன், மேடம், நாங்கெல்லாம் எத்தனையோ புட் கேம்ப் அட்டன் பண்ணிட்டோம். திரும்பவும் ஏன் ரவிச்சந்திரன் சார் புட் கேம்ப் போறாரு? ஏற்காட்டில் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 ட்ரைனிங் நான் வந்து அட்டன் பண்ணிருப்போம். நம்ம ட்ரைனிங் நடத்திருக்கோம், டீமுக்கு எல்லாமே பண்ணிருக்கோம். ஏன்? அந்த கிளைமேட் நல்லா இருக்குன்னா அந்த கிளைமேட்டோட நமக்கு போகக்கூடிய செய்தி, அதாவது எந்த விதமான தொல்லையும் இல்லாம நம்ம, ஏன்னா ஏற்காட்டில் நிறைய சிக்னல் கிடைக்காது, போன் சிக்னலே கிடைக்காது. ஆனா நமக்கு வந்து வெஸ்டீஜ்ல இருந்து சிக்னல் நிறைய கிடைக்கும். நம்ம ஜெயிக்கிறதுக்கான வழி நிறைய நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதுதான் நம்மளுடைய வெற்றி. எங்கெங்க உட்கார்ந்து ட்ரைனிங் பயிற்சிகளை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கிட்டு நம்ம டீமுக்கு நம்ம கொடுக்கணும். சார் நான் 2 பேரை கூப்பிட்டேன் சார், அவங்க வரல சார், அதனால நானும் போகல சார். சார் அவங்க வரலன்னா அது அவங்க பிரச்சனை, அவங்க வாழ்க்கை. நீ போகலன்னா உன் வாழ்க்கை பின்னால போகுது. உங்க அப்ளைன் வராங்க வரல, யூ டோன்ட் வரி. உங்க டவுன்லைன் வராங்க வரல, டோன்ட் வரி. இது உன்னுடைய வியாபாரம். என்னுடைய வியாபாரத்தை நான் சரியா செஞ்சா மட்டும்தான் நான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். சார் எங்க அப்ளைன் இப்படி சொன்னார் சார், அதான் சார் நான் இப்படி செஞ்சேன். அன்பா, அப்ளைன் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீ சார்ந்திருக்கலாம், அவர் சொல்லித்தரதை கேட்டுட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் நீ சுயமா சிந்திச்சு செயல்பட்டால் மட்டும்தான் உன்னுடைய வெற்றியை. ஏன்னா உங்க அப்ளைனுடைய குணத்தையே நீ வச்சிருந்தனா அப்ளைன் மாதிரி தான் இருப்ப. ஆனா அவற்றோட நல்ல குணத்தை எடுத்துக்கோ. அடுத்த லெவலுக்கு நீ போகணும், நீ ஜெயிக்கணும், அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும். எல்லாருமே அப்ளைன் மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஆனா அப்ளைன்ட்ட நல்ல குணங்கள் இருந்து அப்ளைனுடைய வெற்றி சரியான வெற்றியா இருந்து தொடர் வெற்றியா இருந்தால் நீங்க அவங்கள ஃபாலோ பண்றதுல எந்த தப்பும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஜெயிக்கணும், ஜெயிக்கன்றதுல வெறித்தனமா இருக்கணும். இந்த வியாபாரத்தை எப்படி செய்யணும் அதை நம்ம தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிட்டு செய்யணும், பிடிச்சி செய்யணும். இஷ்டப்பட்டா கஷ்டம் தெரியாது. மார்னிங் செஷன் காலைல 6 மணிக்கு வர்றது நிறைய பேருக்கு இஷ்டம், சில பேருக்கு கஷ்டம். கஷ்டப்பட்டவங்கலாம் இப்போ 40 நிமிஷத்துல பிரேக் ஆயிடுச்சு, அவங்க திரும்ப வரல. இஷ்டப்பட்டவங்கலாம் திரும்ப வந்திருக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சரியான ஒரு வாய்ப்பு. சார் குட் மார்னிங் விக்டோரியா. 40 நிமிஷத்துல கட் ஆயிடுச்சா என்ன? ஆமா மேடம். ஆமா மேடம். ஓஹோ, சரிங்க சார், இன்னைக்கு நான் அது என்னன்னு பாக்குறேன். சரி மேடம், ஓகே, தேங்க்யூ. குட் மார்னிங். ஓகே, குட் குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் எல்லாருக்கும். ஸோ நான் ஆக்சுவலி வந்து 4 நாள் வந்து ஆந்திரால இண்டிவிஜுவலா என்னோட லைன்ஸ் எடுக்கிறதுக்காக போறேன். ஸோ நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறது ஒண்ணுதான், ரூபன் சார் சொன்ன மாதிரி நான் என்னைக்குமே அப்ளைனை சார்ந்து இருந்தது இல்லை, அப்ளைனோட இல்ல. அதே மாதிரி இந்த வார்த்தையை என்ன தவறா எடுத்துக்க வேண்டாம். நான் வந்து இதை செஞ்சிருவாங்க என் டவுன்லைன் இந்த மாசம், இதை முடிச்சிருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கறது இல்லை. எப்பவுமே நம்ம செய்யணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அந்த வகையில தான் இந்த 4 நாள் 3 நாள் டிராவல் வந்து வெறும் இண்டிவிஜுவலா 1-to-1 டீம்ஸ் எடுக்கிறதுக்காக. கொஞ்சம் ஆந்திரா மார்க்கெட் இப்ப நல்லா இருக்குன்றதுனால நான் போறேன். எல்லாருக்கும் சொல்றது என்ன தெரியுங்களா, ஸோ நான் டிசிடி எனக்கு இவ்வளவு இன்கம் வருது அப்படின்ற குஷன் எனக்கு இல்லை. ஸோ அடுத்து நம்ம பெரிய லெவல்ல போகணும், அடுத்து நம்மளுக்கு வரணும் அப்படின்னா நம்ம இண்டிவிஜுவலா உழைக்கணும். நம்ம என்ன என்ன சொல்றது, ஒரு சில கேப் எனக்குமே இந்த பிசினஸ்ல இருந்துருச்சு. அந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நம்ம தான் நம்மளோட உழைப்பை போட்டு நம்ம தான் முன்னாடி வரணும் அப்படின்றது எனக்கு புரிஞ்சதுனால நான் கிளம்பிட்டேன்.
ஸோ உங்க எல்லாருக்குமே இதுதான் ஃபோக்கஸ் பண்ணுங்க. 1-to-1 போறதே இல்லை நிறைய பேர். நல்லா இப்ப நிறைய 1-to-1 போறேன். இந்த 1-to-1 போனா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா நம்ம பிசினஸ் வந்து தொடங்கி கொண்டு போறதுக்கு அது பிளான் பண்ணுங்க. ஒன் டு ஒன் புது ஆட்கள் தான் மட்டும் இல்லைங்க மேடம், ஏற்கனவே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட 1-to-1 பேசினாலே நிறைய விஷயங்கள் மாறுது. நிச்சயமா. ஏன்னா இருக்கிற பொட்டன்ஷியல். ஏன்னா வெஸ்டீஜ் வந்து தலைகீழா புரட்டி போட்டுட்டு இருக்க ஒரு ஸ்டேட். 54 கோடி நம்ம பக்கத்துல இருக்கிற ஸ்டேட் தான். அப்போ ஏதோ ஒரு ஜோஷ் அங்க கிரியேட் ஆயிடுச்சு. அப்ப மேனேஜர்ஸ் பேசும்போது சொல்றாங்க, மேடம் ஆந்திரா மார்க்கெட் ஓபன் பண்ணுங்க, இப்ப கரெக்டான டைம்னு. ஒரு டைம்ல தமிழ்நாடு மார்க்கெட் அப்படி இருந்துச்சு, சரிங்களா? அப்ப நான் என்ன கேக்குறேன், அதுக்குன்னு எல்லாரும் ஆந்திரா வாங்கன்னு நான் சொல்லல. தமிழ்நாட்டுல இப்ப வந்து எங்க வந்து ஒரு ஜோஷ் இருக்கோ அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஜோஷா அதிகப்படுத்துறதுக்கு நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஏதோ பண்றோம்னு பண்ணா ஜெயிக்க முடியாது. இப்ப டெடிகேஷனா கொண்டு போங்க. சோ நான் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறதுனால என்னோட சிக்னல் இவ்வளவுதான் இருக்கும். சோ தேங்க்யூ லீடர்ஸ். ரூபன் சார், தேங்க்யூ சோ மச். விஷ் யூ வெல். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஸோ உங்களுடைய பயிற்சிக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு, கடவுளால் கொடுக்கப்பட்ட வாய்ப்பு, இதை சரியா பயன்படுத்திக்குவோம். சரியா பயன்படுத்தினா தான் எல்லாருமே மிகப்பெரிய வெற்றியாளர்களாக மாற முடியும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வாய்ப்பையும், சுவிட்சர்லாந்து ட்ரிப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், ஸ்டார் குரூஸும் மிஸ் பண்ணிட்டோம். அப்புறம் நம்ம அதுக்காக வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதை நம்ம எப்படி அடையணும்? அப்போ அந்த பயிற்சிகளை சரியா முறையா நம்ம பயன்படுத்தினால் நிச்சயமா நம்மளால அடைய முடியும். ஏன்னா ஆரம்ப காலத்துல எங்களுக்கு இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் அன்றைக்கு கிடைக்காத சூழ்நிலையில அன்றைக்கு நாங்களே ஒரு சில திட்டமிட்டு முழுக்க மேடம் சொன்ன மாதிரி 1-to-1 ஹோம் மீட்டிங் இதுல மட்டும்தான் வளர்ந்தோம். இந்த மாதிரி பெரிய ஜூம் மீட்டிங்கோ ஹால் மீட்டிங்கோ எதுவுமே இல்லை. முழுக்க வளர்ந்ததெல்லாம் 1-to-1 ஹோம் மீட்டிங். ஸோ அதை தொடர்ந்து செய்வோம். எல்லாரும் சிறப்பான வெற்றி அடையலாம். ஒரு டிசிடி அவங்க இன்றைக்கு 1-to-1க்காக போயிட்டு இருக்காங்க திருப்பதிக்கு. ஸோ நம்மெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சார் ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க. மேடம் சொன்ன மாதிரி ஒரு டிசிடி அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷா நான் 1-to-1 பார்க்க போறேன்னு சொல்லி போறாங்க அப்படின்னா அவங்களுடைய வளர்ச்சிக்கான பாதையில அவங்க ரெடியா இருக்காங்க. அப்போ இருக்கிற நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டர் அல்லது பிரான்ச் டைரக்டர் அல்லது சில்வர் டைரக்டர் எந்த லெவல்ல வேணா நீங்க இருங்க. சார் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சார், நான் திருப்பதி போல, திருப்பதி இறங்கி அங்க இருந்து அனந்தபூர் கிளம்புறேன். அனந்தபூர் இங்க இருந்து ரொம்ப தூரம், சரிங்களா? சோ என்னோட ஒரு லீடர் கிட்ட கூப்பிட்டு நான் வந்து என்னோட இண்டிவிஜுவலா ஜாயின் பண்ணிருக்கேன் லீடரோட. அனந்தபூர் கிளம்புறேன். அனந்தபூர்ல இருந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், புரியுதுங்களா? சோ வந்து இது எதுக்காக அப்படின்னா இப்ப மார்க்கெட் அங்க பூமா இருக்கு. நான் ஒரு சில மீட்டிங்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. சோ நான் நேற்று என்னோட ஆந்திரா டீமுக்கே அதுதான் சொன்னேன். நைட் ஒரு ஆந்திரா டீம் மீட்டிங் நடந்ததுக்கே நான் சொன்னேன், நான் இங்க வந்து மார்க்கெட் ஓபன் பண்றேன், நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். புரியுதா உங்களுக்கு? எனக்கு நீங்க ஃப்ரீயா விட்டுருக்கிறதுனால நான் வந்து ஓபன் பண்றேன்ப்பா. சோ நீங்க எல்லாம் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். சோ அந்த மாதிரி அது அப்படி சொல்றேன். சோ அதனால அனந்தபூர் போறேன் நானு. சோ லீடர்ஸ் இதை புரிஞ்சு, அதே மாதிரி நெல்லூர்ல அடுத்த மாசம் வந்து ஒரு பெரிய பூட் கேம்ப் இருக்கு. 600 பேரோட நம்ம டீமுக்கு பண்ண போறோம். நம்ம டீம் மட்டும், சரிங்களா? சோ அந்த மாதிரி உங்களுக்கும் இருக்கும் ஆந்திரால. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கனெக்ட கூட நான் இந்த மாதிரி போகக்கூடிய பெரிய 1-to-1 மீட்டிங் போகும்போது நான் யாரையும் பாக்குறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா நான் காமன் மீட்டிங் பண்ணும் போது அப்ப நீங்க உங்களோட டீம்ல இருந்து 2 பேர் 3 பேர் அப்படின்னு அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன். அப்படிதான் பூம் ஆகும், அப்படிதான் பிளான் வரும், சரிங்களா? தேங்க்யூ. ஓகேங்க மேடம். ஆக்சுவலா நான் சொல்ல வந்த விஷயமா அதேதான். என்னன்னா ஒவ்வொரு லீடரும் அவங்களுடைய ஏற்கனவே இருக்கிற டவுன்லைன் கொஞ்சம் தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்கள போய் தட்டி எழுப்பினாலே ஆட்டோமேட்டிக்கா டீம் ஸ்பீட் ஆயிடும். அதை கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் உங்க டீம்ல யாரு ஸ்பீடா வர்றதுக்கான வாய்ப்பு உள்ளவங்க, இல்ல ஏற்கனவே வந்தவங்க அமைதியா இருக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாரையுமே கொஞ்சம் திருப்பி போய் மீட் பண்ணீங்கனாலே அடுத்தடுத்த லெவல் மூவ் ஆகுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் சொன்னது மேடம் எந்த ஊருக்கு போறாங்க அப்படின்றது இல்லை, ஒரு 1-to-1க்காக மேடம் கிளம்பி இருக்கிறாங்க அப்படின்றது தான் மெசேஜ்.
ஸோ நம்ம எல்லாருமே அதை சிறப்பா நம்மளும் அதை தொடர்ந்து செஞ்சா இல்ல சார், அதுக்காக இல்ல. திருப்பதியில பெரிய டீம் இருக்கா. அப்ப வந்து நான் மேடம் வந்துட்டு இங்க மீட்டிங் எஸ் புரியுது புரியுது வந்திருக்காங்க, மீட்டிங் வரலன்னு நினைக்க கூடாது இல்லையா? அதுக்காக தான். சரி ஓகே மேடம் வேற ஒண்ணும் இல்ல சார். ஓகே ஓகே சாரி புரியுது சாரி. ஓகே நோ ப்ராப்ளம் ஸோ எல்லாருமே சிறப்பாக செயல்படுவோம். பூட் கேம்புக்கு இப்போ ரெஜிஸ்டர் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. சார் 12ஆம் தேதியோட லாஸ்ட்னு சொன்னாங்க. ஆமா இருக்கான்றது அசோக் சார்ட்ட தான் கேட்கணும். ஆமா யாருக்காவது விருப்பம் இருந்தா உங்க அப்ளைன் மூலமா அசோக் சார்ட்ட கேளுங்க, அதை யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி விஎல்சி அதுக்கும் நீங்க தயாராகுங்க, சிறப்பான வெற்றி கிடைக்கும். லண்டனுக்கு பாஸ்போர்ட் எடுத்துட்டீங்க, ஆனா விசாவுக்கு இதுவும் ஒரு வழி. அதனால சிறப்பா செயல்படுங்க, வெற்றி நிச்சயம். விஷ் யூ வெல். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். மேடம் தேங்க்யூ ஆல். சார் குட் மார்னிங் சார். சார் ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க சார். சார் திருப்பூர்ல இருந்து கீர்த்தி மகேஸ்வரி வந்திருக்காங்க சார். நியூ ஜாயிண்ட், வெல்கம் பண்ணிருங்க சார். கீர்த்தி மணி வெல்கம் கீர்த்தனா மேடம் வெல்கம் மணி சார். வெல்கம் டு த ஒண்டர்ஃபுல் வேர்ல்ட் ஆஃப் வெஸ்டீஜ். வெல்கம் டு டீம் விக்டரி. வெல்கம் டு மார்னிங் செஷன். வெல்கம். ஸோ நீங்க உங்களுடைய ஃபீட்பேக் ஏதாவது பேசணும்னா நீங்க இப்ப பேசுங்க. கீர்த்தனா மேடம் பேசுறீங்களா? ஓகே ஃபைன். இல்லை நாளைக்கு பேசுங்க. இப்போ டைம் ஆகிட்டனால நம்ம செஷனை நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ நாளைக்கு இன்னும் நிறைய பேசுவோம். எப்படி பேசணும்னு பள்ளிவேல் சார்ட்டை கேட்டுக்குங்க, பேசுங்க. ஓகே தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். Thank you, sir. தேங்க்யூ.